நேத்து மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்தபடி பெருசா டவுன் சைட் மூவ் ஆகல. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கவும் முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் நிஃப்டி டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறமா பழைய நிலைமைக்கே வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஆயிலோட ப்ரைஸ் வந்து 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலை சந்திக்கலாம். ஃபால் மீன்ஸ் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் கூட நிஃப்டி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்மஸ் அந்த பகுதியினுடைய பேச்சுவார்த்தை வந்து இன்னும் சரியா ஒரு முடிவுக்கு வரல. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிளான்டு அட்டாக் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இருந்தால் கூட இந்த பேச்சுவார்த்தை ஒரு சரியான முடிவுக்கு வரல அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து ஆயிலில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக மார்க்கெட்னுடைய பாசிட்டிவ் மூமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் பார்க்கலாம். இவங்களுடைய ஷேர்ஸை வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் ஷேர்ஸை வந்து பிளாக் டீல் மூலமாக வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்டபிள்யூ ஷேர்ஸ் வந்து ஒரு 15 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீலில் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவு பார்க்கலாம். அப்புறமா ஐடியா வோடஃபோன் இவங்க வந்து Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஏஜிஆர் செட்டில்மெண்ட் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் டேட்டா யூசேஜ் அண்ட் சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸை காமிக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்னைக்கான வாட்சபிள் ஸ்டாக்ஸாக பார்த்துட்டு இதில் இன்ட்ராடேக்கான ப்ராஃபிட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.